ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். வீட்டிற்கு முன்னால் வளர்க்க வேண்டிய மரங்கள். ஒரு வீடும் நமக்கு வாழ்க்கையில் நல்ல பிராணசக்தியை உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு வீட்லேயும் சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், துன்பமில்லாத ஒரு வாழ்வு நமக்கு ரொம்ப முக்கியம். அதில் ஒவ்வொரு வீடுகள்லையும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வீட்டில் மனமகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும். எந்த மாதிரி செடிகள் இருந்தால் நல்லா இருக்கும்? நல்ல வாசனை உள்ள நல்ல மூலிகை குணங்களையும் கொடுக்கக்கூடிய செடிகள் முதல் தரத்தில். அப்போ துளசி செடி வைத்து கொள்ளலாம். துளசி செடிக்கிட்ட போய் நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா அவங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும், நிறைய ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், மன தளர்ச்சியை போக்கும். நல்ல ஒரு ஒரு முடிவெடுக்க முடியல, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தெரியல அப்படின்னா துளசி செடிக்கிட்ட நீங்கள் ஒரு சேர் போட்டு உட்காந்து பாருங்கள். பேசும், உங்களோட பேசும். அப்பா மாதிரி அம்மா மாதிரி நிறைய பரிவோடு இருக்கும். அதுக்கிட்ட அவ்வளவு ஆற்றல் இருக்குது. அதே போல் ரெண்டாவது, ஒரு வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கலாம், வாசலுக்குள்ளே வச்சுக்கலாம். அதற்கப்புறம் ரெண்டாவது செகண்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மருதாணி செடியை வச்சுக்கலாம். மருதாணி செடி கணவன் மனைவி உறவை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். நீங்கள் மருதாணி பெண்கள் வச்சிருக்கிறதுக்கே ஒரு பெரிய ஆற்றல் உண்டு. மருதாணியை அரைச்சி நம்ம கைகளில் தடவி கொண்டால் அது என்ன செய்யும்னா நம்ம உடம்பில் இருக்க சக்கரங்களை சமப்படுத்தும். அதனால் மருதாணி செடிக்கு ஒரு பாசிட்டிவ் கண்டிப்பாக இருக்குது. அது ஒன்று. மூன்றாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடுகளில் மாதுளை செடி. இந்த மாதுளை செடிக்கு அபரிதமான ஒரு பேராற்றல் இருக்குது. பல பேர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம், பார்த்துருக்குறோம். நாம் பல பேருடைய அனுபவங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம். மாதுளை செடிக்கு அவ்வளவு சுகம் உண்டு. மாதுளை பழமும் அப்படித்தான். அந்த மாதுளை செடி எப்போவுமே ஒரு நல்ல அதிர்வுகளை பரப்பும். எனக்கு தெரிய நான் வாஸ்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் 30 வருஷமாக கற்றுக்கும் போது கணவன் மனைவி 2 பேருக்கு அந்யோன்யம் வேண்டும், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு படுக்கை அறையில் மூங்கிலால் பின்னப்பட்ட கூடைகளில் மாதுளை பழத்தை நிறைய வச்சிருந்தா அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பேராற்றல், ஒரு அதிர்வு, ஒரு ஆனந்த அதிர்வு கணவன் மனைவிக்குள்ள 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியை ஒர்க் பண்ணுது. சில செடிகள் கொடிகள் அந்த பழங்கள் அதில் உள்ள ஜீவ வித்துக்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்குது. இந்த காலத்தில் மேலிருந்து ஒரு ஜீவன் பெறப்பட்டு மர செடி கொடிகளுக்குள்ள புகுந்துதான் நாம சாப்பிட்ற உணவு வழியாக நம்ம அப்பாவோட வயிற்றுக்கு வந்தது. அப்புறம் நம்ம அப்பா 2 மாச காலம் அந்த உயிரை சுமந்து அதற்கப்புறம் அம்மாவிட்ட கொடுத்தார். இப்படி தான் அம்மா 10 மாத காலம் நம்மை பெற்றெடுத்தார். அப்போ அப்பா 2 மாதம் வயிற்றுல வச்சிருந்தார், அம்மா 10 மாதம் வச்சிருந்தார். அப்போ ஒரு உயிர் வரணும் அப்படின்னா மேல் உலகத்திலிருந்து தான் கீழே வரணும். அந்த பொறுப்பை மர செடி கொடிகள்கிட்ட தான் அது வருது. அதனால எல்லா மரங்களிலையும் சில ஆனந்த அதிர்வுகள் இருக்கு. நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. தொடர்ந்து உங்கள் அன்பை புரிந்து கொண்டு அனுபவத்தை மட்டும் நான் தருகிறேன். அனுபவம் முந்தியது, சாஸ்திரம் பிந்தியது. இன்னைக்கு மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை. நிறைய பேசுவோம், நிறைய வாழ்வு குறித்து பேசுவோம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.